ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبع بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல ஏழை இறைவன் இனிய இல்லாமட்டால் இந்த சிறப்புக்குரிய நீங்கள் பெற்றவருடைய நம்ம பெருமாளின் உலகினை முன்பாக செய்கிறேன். அறம் மற்றும் பரிவாசலின் சார்பாக ஒன்றக்கூடிய அனைவருக்கும் பெருமாள் சலாத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய எல்லாமே அல்லாஹ்வின் நிலையாக எல்லாமே அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவருமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அழிந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் உலகில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மனித சமூகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் இறைவன் படைத்திருப்பதனுடைய நோக்கம் மனிதன் படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும். மிக உயர்வான கேள்வி இது தெரியுமா? படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்தவனை உயர்த்தி அவனுக்கு அடிவருகின்ற வாழ்க்கை தான் ஒரு உயர்வான வாழ்க்கை. அதுதான் இஸ்லாம் உலக அளவில் மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. இந்த தீன அல்லாஹ் இஸ்லாம் அல்லாஹ்விடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். ஏழை இறைவனால் உலகில் மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு தக்கவாறு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்காக, மனித நேயத்தோடு வாழ்வதற்காக, மனிதர்கள் அபயம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் படைத்தவனை வழங்கக்கூடிய விஷயத்தில் சமமாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உலக அளவில் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய குர்ஆன் மட்டும்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு ஆழமான மார்க்கம் உலகம் முழுவதும் எடுத்துரைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வருகிறார்கள் என்றால் இஸ்லாம் சொல்கிற அந்த சமத்துவமும் ஒற்றுமையும் இறைவன் சொல்கின்ற வணக்கங்கள் செய்வதில் சரிசமமாக நின்று இறைவனுடைய விவாதத்திற்கு நிலைநாட்டக்கூடிய அந்த உன்னத பண்புதான் உலக மக்களை கவர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான ஒரு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார், நேர் வழியை கொடுத்திருக்கிறார், ஈமானை கொடுத்திருக்கிறார். இந்த ஈமானின் மூலமாகத்தான் நாளை மறுமையுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது, நம்முடைய மன்னரையுடைய வெற்றி இருக்கிறது. நம்மளோடு வரப்போகின்ற வளர்த்தல் வருகின்ற நேரத்தில் நம்முடைய உடல்நிலை பாதுகாப்பாக உயிர் கைப்பற்றப்படுவதற்கான வலிமை எதிர்க்கிறது. நம்முடைய ஈமானினுடைய விவாதத்தினுடைய வழிபாடுகள் தான், நம்முடைய ஈமானுடைய தளத்தினால் தான் அல்லாஹ் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க வாக்களித்திருக்கிறார். இறைவை உலகத்தில் கிடைத்திருக்கிற செல்வங்களை விட, உலகத்தில் கிடைத்திருக்கிற இன்பங்களை விட அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நேர்வழி அல்லாஹ்வை நாம் அறிந்து கொண்டோம். அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இருக்கிறார். அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்கள் சொன்னதை செய்ய வேண்டும், அவர்கள் சொன்ன அடிப்படையிலே வாழ வேண்டும். அவர்களுடைய பேச்சுதான் உலகத்தில் இருக்கப்பட வேண்டியவை, அவர்களுடைய பேச்சுதான் சமூகத்தின் ஒற்றுமையாக இருக்கக்கூடியதாக, அவர்களுடைய பேச்சுதான் உலகத்தில் மிகப்பெரிய அமைதியை பூங்காவாக மாற்றப்படுகிறது. அவர்களுடைய பேச்சுதான் உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கும் சரி, தனி வாழ்விலும் சரி, குடும்பத்திலும் சரி, நாடுகளிலும் சரி பெயர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் என்றால் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது ரப்பியார் ரப்புல் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரப்பியார் ரப்புல் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் தான் இறைவன். அதேதான் ரப்புல் ஆலமீன் நபிக்கு பயன்படுத்துகிறார். யார் அந்த நபி? ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் இறுதிப்பவராக அல்லாஹ் அழைப்பு விடுத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை வழங்கியிருக்கிறார். யாருக்கு? லில் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் அது நேர்வழி காட்டி எப்படி அல்லாஹ் கோர்வையாக கொடுத்திருக்கிறார். முதலில் ஆலமீன் காபத்துல்லாஹ், முதலில் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் நேர்வழி காட்டப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை, ஈமானியர்களை சத்திய பாதையில் செல்வதற்கு அகிலத்திற்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஒருவர், அகிலத்திற்கெல்லாம் வழிகாட்டு தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்திற்கெல்லாம் ஒரு அழகிய உபதேசங்கள், சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உபதேசம் திருமறை குர்ஆன். அல்லாஹ் உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஹிதாயத்தை காட்டக்கூடிய ஒரு இடம் காபத்துல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, எவ்வாறு அல்லாஹ் பொறுமையாக சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய பக்குவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ் தான் நமக்கு இந்த பெருநாள் நிலத்தை வழங்கியிருக்கிறார். ஏன்? சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 185வது சொல்கிறார், இந்த பெருநாள் தினம் நாம் கொண்டாடுவது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், லிதுகப்பிருல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுங்கள், அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள். பெருநாள் தினம் என்றால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். இந்த உலகத்தை படைத்து பரிமாறிக்கக்கூடியவன் தான், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், அவன் தான் கண்காணிக்கக்கூடியவன். அவரை மீறினால் ஒரு நடை கூடி கூட எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் படைத்து பரிமாறிக்கக்கூடியவன் இந்த உலகத்திற்கு ஓர் இறைவன் இருக்கிறார். எனவே அவனை நாங்கள் புகழுகிறோம். அவன் தான் எங்களுக்கு கொடுத்தார். நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வலி இன்னலி குல்லி உம்மத்தின் ஐனா வலனா ஹாதா ஐனா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு பெருநாள் இருக்கிறார். ஆனால் இந்த சமூகத்திற்கு இறைவன் கொடுத்த பெருநாள் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் என்றார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனிடம் கொடுக்கப்பட்ட இந்த பெருநாள், இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டியது துகப்பிருல்லாஹ் அலா மா அஸாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அவர் கொடுத்த ஹிதாயத்திற்காக உலகத்தின் கொள்கை கோட்பாடுகளை எவ்வளவோ தவறான பாதையில் நினைத்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பின்பற்ற வேண்டும், நபிக்கு கட்டுப்பட வேண்டும், குர்ஆன் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தை அல்லாஹ் கைவிடுத்திருக்கிறார் அல்லவா? இது சாதாரண விஷயம் அல்ல, இது மிகப்பெரிய இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு பெருநாள் தினங்களில் பெண்கள் கூட்டமாக வந்து இறைவனுடைய பொருத்தத்தையும் இந்த திடலில் கிடைக்கக்கூடிய அந்த வரக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பிரார்த்தனைகளையும் கலந்து கொள்ளக்கூடிய நசீபை உலகத்திற்கு அறிவுரை செய்வது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகளை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தினத்திற்கு நீங்கள் ஈது திடலுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவப்பட்டு குறிப்பாக நிலைக்குப்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினால் பெண்கள் திரளாக அல்லாஹ்வுடைய வரக்கத்தை அடைய வேண்டும் என்பதில் முந்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை அசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கணவர் 12 போர்க்களங்களை கலந்து கொண்டார். அந்த தாயும் அவர்களும் தன்னுடைய கணவரோடு 6 போர்க்களங்களை கலந்து கொண்டவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிட்டார்கள், பெருநாள் தினத்திற்கு நாங்கள் ஈது தினத்திற்கு வர வேண்டும் என்று கூறினார்கள். வரக்கத்து பொருந்திய திடல், இங்கே உங்களுக்கு வரக்கத்து கிடைக்கிறது, தக்பீர் கிடைக்கிறது, பிரார்த்தனை கிடைக்கிறது என்று உலகத்திற்கு சொன்னவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நெல்லிக்குப்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்மணிகள் மீது திடலுக்கு வரக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதை பெருநாள் தினமாக அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த பெண்கள் எல்லாம் இந்த திடலுக்கு வர வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரக்கத்து கொடுத்திருக்கிறார். வேறு அறிவிப்புடைய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட விவாதத்தை செய்யக்கூடிய அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் இந்த நாளிலே பெருநாள் நோக்கிற்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நோக்கின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கின்ற ஈமானிய வாழ்க்கை, ஒரு நோக்கி எடுத்துக்
பாருங்கள். அல்லாஹ் தஆலா நோன்பின் நோக்கம் என்ன சொன்னார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு கடமையாக்கப்பட்டது உங்களை இரையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக. அல்லாஹ் நோன்பு எதுக்கு நம்ம கடமையாக்கியிருக்கிறார்? இந்த அடியார்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்குகிறார். அந்த ஒரு நோன்பு தான் நம்மை உலக வாழ்க்கைக்கு 60 ஆண்டு காலமாக இருக்கட்டும், 70 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா காலங்களிலும் அந்த ஒரு நோன்பு கொடுக்கிற பயிற்சி தான் நமக்கு ஈமானிய பயிற்சியாக இருக்கிறது. அதுதான் ஈமானை வலுப்படுத்துகிறது. அந்த நோன்பினுடைய தொடக்கத்தை பாருங்கள். என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. அல்லாஹ் தூதருடைய வார்த்தை இப்படி வெளிப்படுத்துகிறோம். நீங்க சஹர் செய்யுங்கள், நீங்க சஹரத்தில் உண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அது பரக்கத் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்ன தயாராகிட்டோம்? நபியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட தயார். முதல் துவக்கம் போகிறது, முதல் துவக்கம் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணிய தயார். அந்த தூதர் சொன்ன வார்த்தையில் பரக்கத் இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் மாலை வரை இஃப்தார் வரை தாங்கக்கூடிய பரக்கத்தை, உடல் வலிமையை, உடல் திறமையை ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. யாராவது ஒருவரால் சொல்ல இயலுமா என்று உலகளவில் இந்த நோன்புக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சார்ந்து செய்யுங்கள், அது பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலிருந்து நாம் இஃப்தார் வரை உண்ணாமல் பருகாமல் காத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அடிபணிய தயாராகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நிலைநாட்ட ஆகிவிட்டோம். என்ன சொல்கிறார்? மல்லம் என்ற கௌல சூரி ஒரு அமலன்றி படைத்த ஆஜத்தன் அங்கத தானோ வசலாம். நான் நோன்பு வைத்த நிலையில் போய் பேசுவதையும் அதுபடி அமல் செய்வதை விடவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் நாம் பசித்திருப்பதாக. அப்போ நோன்பு வைத்ததிலிருந்து இஃப்தார் வரை நாம் உண்ணாமல் இருக்கிறோம். என்ன காட்டுகிறோம்? யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட தயார். நீ உண்ணக்கூடாது என்று சொன்னாய், பரகக்கூடாது என்று சொன்னாய், தன் ஹலாலான மனைவியோடு இஃப்தார் வரை நெருங்கக்கூடாது என்று சொன்னாய். யா அல்லாஹ், அந்த அடிப்படையை நாம் நடக்கிறோம். ஒரு வாழ்க்கையின் இபாதத்தின் முடிவை அல்லாஹ் எப்படி பயிற்சி அளிக்கிறார்கள்? ஒரு நோன்புதான் நம்மளை ஈமானிய வாழ்க்கையாக மாற்றக்கூடிய தந்துருவத்தை, சத்தியத்தை அல்லாஹ் அந்த நோன்பில் உணர்த்தி காட்டுகிறார். ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களும் இந்த நோன்பினுடைய பக்குவத்தை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உறுதியான ஈமானியர்களாக வாழ முடியும். எப்படி சஹரிலிருந்து இஃப்தார் வரை பரிவுடைய கொள்கையை நாம் கலந்து கொள்கிறோம். ஏன்? அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். முன் சுன்னத் தொடர்புடைய வாக்கியம் பிறநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ நிம்மத்தில்லாஹ். யார் சுப்ஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோட புரிகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்று சொன்னார்கள். எவர் ஒருவர் 11 முன் சுன்னத்தை தொழுகிறார்களோ ரக்அத்தைனி கைருன் மின் துன்யா வ மா ஃபிஹா. உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் இருந்து உலகத்தில் உள்ள உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட 2 ரக்அத் சுன்னத். எப்ப கிடைச்சது வாக்கியம்? நோன்பு வைத்ததால் கிடைத்ததா? பெரும்பான்மையான மக்களுடைய பதிலுடைய தொழுகை முன்னாள் சுன்னத்தை தொழுதோம், பரலை தொழுதோம். அல்லாஹ் தஆலா எப்படி இந்த நோன்பை கொண்டு நம்மை பயிற்சி அளிக்கிறார். ஆனால் அந்த பயிற்சியை நாம் உறுதியாக இருக்கிறோமா? சொல்லிப்பா, யோசித்து பாருங்கள். இறைவனால் கொடுக்கப்படுகின்ற பயிற்சியை நாம் பலகீனப்படுத்திவிடக் கூடாது. இறைவன் கொடுத்த அந்த அருளை நாம் தவறாக எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக நம்மை காலம் முழுவதும் உணர்த்துகிறார். நீ பதில் தொழிலை நீ வந்துதான் ஆக வேண்டும், முன் சின்ன தொழில்தான் ஆக வேண்டும். எப்படி உனக்கு நோன்பு அளிக்கப்பட்டது? ஒரு நாள் நோன்பு உனது உலக வாழ்க்கைக்கு முழுவதும் ஈமானியர்களாக மாற்றப்படுவதற்கான அழகிய அற்புதத்தை தான் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றார். எனவேதான் அந்த நேரம் நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள். ஒன்று கண் முன்னால் பார்க்கிறோம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு ஆனந்தமாக சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தாமதப்படுத்தினார்கள், உலகத்துக்கு வந்துவிட்டார், உடனடியாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்மையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் எப்படி சொல்கிறது? நீங்கள் நன்மையிலே இருக்கிறீர்கள், அந்த நேரத்தை தாமதப்படுத்தாதீர்கள், அதில் நீங்கள் நன்மையிலே இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த
காப்பாற்ற முடியும். அல்லாஹ் சொல்றாங்க மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னாரி 70 ஹனீஃபா. எவரொருவர் ஒரு நோன்பை அல்லாஹ்விற்காக வேண்டி இதயத்தோடு நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டு காலம் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பினுடைய பலனை பாருங்கள். நோன்பை இதயத்தோடு வைத்ததால் உங்களுக்கு இரண்டு மகிழ்ச்சி. ஒன்று இஃப்தார், ஒன்று இறைவனை சந்திக்கப்படுது. அந்த நோன்பை அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு வெறுமையே நெய்யாக சொல்லப்படக்கூடிய சொத்த வாசனை வழியாக சத்தும் சொல்லலாம். இதைதான் அல்லாஹ் தஆலா துனியாவுடைய வாழ்க்கையை சொல்கிறார். நீங்கள் இதை முழுவதும் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு அன்பியவர்களாக வாழ்ந்தார், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்தார். குர்ஆன் சொல்லுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல வாழ்க்கை நடத்தினால் உங்களுக்கு சொர்க்கம் காணப்படுகிறது. இந்த என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரே, அல்லாஹ் தஆலா இவ்வளவு அருளையும் நியமத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய கடமையை நோக்குவதற்காகத்தான், இபாதத்தை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மின் மீது தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறார். உலக வாழ்க்கையில் நாம் அனைத்து மக்களையும் வெற்றெடுக்க வேண்டும் என்றால் இதற்கு அடிப்படையான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையை வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவன் இந்த நோன்பின் மூலமாக கொடுத்த முதல் பயிற்சி என்ன தெரியுமா? நாம் தொழுகையாளியாக மாற வேண்டும். இதுதான் மிக முக்கியமான அம்சம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார் ஃபகலபனின் பஅதி வகல்பு அதாஹு ஸலாத் வத்தபஅ ஷஹவத் ஃபஸௌஃப யதௌன கையா. பின்னால் கூட்டு வருவார்கள், தொழுகையை ஏற்று பாடப்போவார்கள், தொழுகையை பின்பற்ற மாட்டார்கள், அவர் நரகத்திற்கு வாசலை கேட்டுத்தான் அடைவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பு நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போக சொல்லக்கூடிய ஒரு நோன்பாக இருப்பதற்கு காரணமாக இபாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முறையில் இபாதத்தினுடைய வழிமுறையை கற்றுக்கொடுத்திருக்கிறார்கள். தொழுகையினுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து செயல்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கை உயிர் போகக்கூடிய நேரம் இந்த மக்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு எத்தனையோ பேச்சுக்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாத் அஸ்ஸலாத். மரண படுக்கையில் கதறினார்கள், தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களை நரகத்திற்கு காப்பாற்றக்கூடிய ஒரு கருவி, உங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். எனவே நீங்கள் அந்த தொழுகையை கைப்பற்றி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று மரண படுக்கையில் கூட இந்த உம்மத்தை குறித்து கவலைப்பட்ட ஒரே மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் தெளிவு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த தக்பீரை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னானோ நீங்க பெருநாள் நேரத்தில் தக்பீரை கூறுங்கள். அந்த தக்பீர் தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒவ்வொரு வக்தினுடைய துவக்கத்தில் அவர்கள் குறைத்து அழைப்பு விடப்படுகிறது. ஏன்? ஹய்ய அலஸ் ஸலாத், ஹய்ய அலல் ஃபலாஹ். உங்களுக்கு உலகின் பக்கம் வாருங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கும் என்று திட்டவட்டமாக ஒரு வெற்றியினுடைய பாதை நமக்கு உணர்த்தப்பட்ட பிறகு அதை நாம் பலவீனப்படுத்திவிட்டால், அதை நாம் தெரியவில்லைவிட்டால் மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றப்படுவோம். குற்றவாளி என்றுதான் அல்லாஹ் சொல்கிறார். மறுமை நாளில் தொழுகை விட்டவர்கள், தொழுகை கண்டுவிடாதவர்கள் மறுமையில் குற்றவாளி. அதில் முதல் இமீனமாக சொல்லக்கும் சொர்க்கவாசிகள் நரகத்தில் கிடக்கக்கூடிய குற்றவாளிகளை பார்த்து கேட்பார்கள். அவர்கள் பதில் சொல்வது என்ன தெரியுமா? உங்களை இந்த நரகத்திற்கு தள்ளியது மா சலக்கு ஃபீ சதர் காலு லம் நகு மினல் முஸல்லீன். ஐயா ஸலாத் காதில் விழுந்த எப்படி நோம்புலையின் காதில் உடைத்துக் கொண்டு என்னை தூங்க விடாமல் பள்ளிக்கு தள்ளியதோ அந்த ரமலானுக்கு பிறகு என்னுடைய காதில் சரியாக ஆக்கிவிட்டது. அங்கே கதறுவார்கள்,
உன்னை நுழைத்தறியது நான் தொடர்புடையவனாக இல்லை, என்னுடைய படிப்பை தெரியாது என்று நினைத்து, என் மனைவி தெரியாது என்று நினைத்து, என் உறக்கம் தெரியாது என்று நினைத்து, அதனுடைய விளைவுதான் இந்த நரக நெருப்பை கொண்டு வந்து தெரிவித்தது. எந்த நரகை நெருப்பை விட்டு காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் நோயை கடமையாக்கி பயிற்சி அளித்தாரோ அந்த பயிற்சியினுடைய மகத்துவத்தை அடையாமல் இங்கே வந்து நடக்கிறது என்ற மனிதன் புறவான் சொல்வான் கதைகள் அல்ல. அல்லாஹ் சொல்வது முத்தசிலே போட்டு வைத்து நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். சொல்லி ஓலம் நக்குழுக்கு அழிவதற்கு பசிப்போரை கண்டுகொள்ளவில்லை, வறுமை உள்ளவரை கேட்கவில்லை. இருந்தாலுமே ஏன் அல்லாஹ் பிறருக்கு வாரி கொடுக்க வேண்டும், அவர்களை பசியை போக்க வேண்டும். நாம் படித்திருந்தால் அங்கிருந்து நாம் பார்க்கிறோம். ஒரு பொருளான பூதுவாய் நாம் வீண் கருத்துக்களோடு பேசி நேரங்களை கருத்தி விட்டோம் என்று ஈமான் அங்கே நரகத்தில் உள்ளவர்கள் அசுவாரியாக சொல்லி காட்டுகிறார். எனவே அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகவும் உயர்மிக்க ஈமானை நோயில் தந்து பயிற்சி அளித்து ஈமானாக மாற்ற வழிகாட்டி இருக்கிறார். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை வறுமையினருக்கு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய கேள்வியில் உறுதியானது இன்னும் அவர்களுமாய் வாசப்போய் அது எவ்வளவுக்கையான வறுமையில் அல்லாஹ் தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி. அதில் வெற்றி பெற்றால் அனைத்திலும் வெற்றி. இன்றைக்கு உலக அளவில் இஸ்லாமிய மக்கள் உயர்த்தி நிறுத்தப்படுகின்ற ஒரு உயர்வான நிலை தெரியுமா? ஈமானிய வருகிறார். ஈமானிய வருகிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் உயர்த்தி கொண்டு செல்கிறார்கள். நம்மிடத்தில் இருந்தாலும் ஈமானும் இறைவனான அந்த ஈமானுடைய தாக்கமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தொடர்பு தான் நம்மளை உயர்த்தக்கூடியது என்பதை நபிகளாருடைய காலத்திலும் சரி, ஆபத்துடைய காலத்திலும் சரி மிகப்பெரிய வாக்கியத்தை அடைந்தார்கள். அதனால்தான் ஒரு நபித்தோழர் கண்களையும் அந்த நபித்தோழர் வந்து அதனால் அவருடைய தூதரத்தில் அனுமதி கேட்கிறார். யாரும் சொல்லலாம் இன்னலே எதிரே காய்கறியை குதிரையில் வச்சு என்னால் பள்ளிக்கு வர முடியாது, மிகப்பெரிய இழப்பை இழந்திருக்கிறேன், கண் தெரிய கூட்டு போக ஆகல, என்னால் பள்ளிக்கு வர முடியல, உங்களுக்கு இரண்டு கண்களை நான் கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்படிப்பட்ட நியமத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய அழைப்பிற்கு பதில் கூறாமல் நான் தெரிந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தக்கூடியது, வெற்றி தரக்கூடியது. நிச்சயமாக இப்படிப்பட்ட அந்த கடமையான கொள்கைகளை நிலைநாட்டுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நோன்புதான் நமக்கு மிகப்பெரிய பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கிறது. அடிப்படையில் அல்லாஹ் நெருங்கியார்களே, அல்லாஹ் உள்ளார்களே, நாம் அனைவரையும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய நோயினுடைய பக்குவத்தின் பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கான ஈமானிய வாழ்க்கையில் வாழக்கூடிய இறை கடமைகளை கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் மாற்றி